நிகழ்தகவு. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர்ல உள்ள காவல் குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு எம்எல்ஏவும் முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான துஷர் காந்தி பெஹிரா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் ஒடிஷா மக்கள் மத்தியில மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மத்தியிலையும் ஒருவித அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. ஒடிசாவுல இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த பிஜு ஜனதா தள கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த துஷர் காந்தி பெஹிரா. ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட தீவிர ஆதரவாளரான இவர் மேற்கு வங்கத்தில் உள்ள கரக்பூர் ஐஐடியில படிச்ச பட்டதாரி. கடந்த ஆட்சி காலத்துல ஒடிசாவோட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. 2024 நடந்த மாநில சட்டப்பேரவை தேர்தல்ல பிஜு ஜனதா தள கட்சி சார்பா ககட்பூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போ எம்எல்ஏவா பணியாற்றிட்டு இருக்காரு. இவரே தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. இவர் அரசியல்ல பிஸியா இருக்கிறதால இவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் பிசினஸ கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் இவர் பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. துஷர் காந்தி பெஹிராவோட ஃப்ரெண்ட தொடர்பு கொண்ட சில நபர்கள், நாங்க ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நாங்க சொல்ற ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா கூடிய சீக்கிரமே பல மடங்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க. முதல்ல அந்த நபர்கள் சொன்னத துஷர் காந்தி பெஹிராவோட ஃப்ரெண்டு நம்பாம தான் இருந்திருக்காங்க. ஆனா நாக்குல தேன் தடவுன மாதிரி இனிக்க இனிக்க பேசினதை கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அத நம்பாம இருக்க முடியல. முதல்ல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கும்பல் சொன்ன மாதிரியே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. ஆனா முதல்ல ஆசை காட்டி மோசம் பண்றதுதான் சைபர் குற்றவாளிகளோட ஸ்டைல் அப்படிங்கிறது பாவம் அவருக்கு அப்போ தெரியல. போன்ல பேசின கும்பலையும் அவங்க பேசின வார்த்தையையும் உண்மைன்னு நம்பின துஷர் காந்தி பெஹிராவோட ஃப்ரெண்டு 2024 நவம்பர் 13 முதல் 2025 ஜனவரி 1 வரை சுமார் 1.5 மாச காலத்துக்குள்ள 1,40 லட்சம் ரூபாய போன்ல பேசின கும்பல் சொன்னபடி வெவ்வேறு பேங்க் அக்கவுண்டுக்கு போட்டு விட்டிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கும்பலை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்பதான் நாம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த செகண்டே தன்னோட ஃப்ரெண்டான துஷர் காந்தி பெஹிராவுக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு நேரா குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்துக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் துஷர் காந்தி பெஹிரா தன்னோட பணம் 1,40 லட்சம் ரூபாய் மோசடி போனது பத்தி எழுத்து பூர்வமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை தொடங்கின போலீஸ் சைபர் குற்றவாளிகள் முன்னாள் அமைச்சரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 1,40 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் டிரான்சாக்ஷனான பேங்க் அக்கவுண்டை செக் பண்ணி பார்த்தப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, டெல்லி, மேற்கு வங்கம்னு பல மாநிலங்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு பணம் பரிமாறி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே முதல் கட்டமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவுக்கு போன தனிப்படை போலீஸ் கர்நாடகாவை சேர்ந்த 4 பேர், தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர்னு மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 4 லட்சம் ரூபாயை பறிமுதல் பண்ண போலீஸ் 15 லட்சம் ரூபாய் இருப்பு இருக்கிற ஒரு பேங்க் அக்கவுண்ட முடக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அடுத்ததா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற
மேலும் சிலரை பிடிக்கிறதுக்காக டெல்லி, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, அசாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனிப்படை போலீஸ அனுப்பி இருக்கிறதா ஒடிசா குற்றப்பிரிவு ஐஜி சர்தாக் சாரங்கி தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஐஐடி பட்டதாரி, முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏன்னு சமுதாயத்துல முக்கிய இடத்துல இருக்கிற ஒருத்தரோட பணத்தையே சைபர் கிரைம் குற்றவாளிகள் மோசடி பண்ண விஷயம் அனைத்து தரப்பு மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. அதிகரித்து வரும் சைபர் கிரைம் குற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்பாவி மக்களுடைய கோரிக்கை. நிகழ்தகவு